கற்றாழையில இருக்கிற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னென்னா 75க்கும் மேற்பட்ட ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இவை முக்கியமா ஜெல் மற்றும் தாவரத்தின் மஞ்சள் சாறுல இருக்கு. ஜெல்லுல 98% நீர் மற்றும் பாலிசாக்கரைடுகளை கொண்டிருக்கு. மஞ்சள் சாறுல இருக்க ஆக்டிவ் பிரின்சிபல்ஸ் என்னன்னா ஹைட்ராக்சி ஆந்த்ரோன் டெரிவேட்டிவ்ஸ். இதுல உள்ள காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சர்க்கரை. கற்றாழை ஜெல் மோனோசாக்கரைட் பாலிசாக்கரைட வழங்குது. மிக முக்கியமான மோனோசாக்கரைட்னா மேனோ 6 பாஸ்பேட். மிக பொதுவான பாலிசாக்கரைட்னா குளுக்கோமன்னன்ஸ் மற்றும் அசிமன்னன். இரண்டாவது ஆந்த்ரோகுயினோன்கள். மஞ்சள் சார்ல அலாயின் மற்றும் எமோடின் உள்ளிட்ட 12 ஆந்த்ரோகுயினோன்களை வழங்குது. இவை பாரம்பரியமா மலமிளக்கிகள்னு சொல்லப்படுது. பீனாலிக் கலவைகள் மற்றும் வலி நிவாரணிகள், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி வைரல்ஸாக செயல்படுது. மூணாவது ஸ்டீரால்கள். ஜெல்லுல கொலஸ்ட்ரால், காம்பெஸ்ட்ரால், ஆல்பா சிஸ்ட்ரால் அண்ட் லூப்பியோல் ஆகியவை உள்ளன. இவை அலர்ஜி எதிர்ப்பு கிருமிநாசினிகள் மற்றும் வலி நிவாரணி பண்புகளை கொண்டிருக்கு. நெக்ஸ்ட் என்சைம்ஸ். கற்றாழை ஜெல்லுல ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், அமைலேஸ், பிராடிகைனேஸ், கார்பாக்சி பெப்டிடேஸ், கேட்டலேஸ், செல்லுலேஸ், லிப்பேஸ் அண்ட் பெராக்சிடேஸ்னு 8 என்சைம்கள் இருக்கு. இதுல பிராடிகைனேஸ் மேலோட்டமா தோல்ல பயன்படுத்தும் போது அதிகப்படியான வீக்கத்தை குறைக்க உதவுது. மற்ற சர்க்கரைகள் கொழுப்புகளை முறிக்க உதவுது. இதில் உள்ள மினரல்ஸ் பார்த்தா கால்சியம், குரோமியம், காப்பர், செலீனியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், பொட்டாசியம், சோடியம் அண்ட் ஜிங்க் ஆகியவை கற்றாழையில் உள்ள முக்கியமான மினரல்ஸா இருக்கு. இதுல இருக்க ஹார்மோன்ஸ்ல ஆக்சின் மற்றும் ஜிப்ரலின்ஸ் என்ற ஹார்மோன்ஸ் இருக்கு. இவை காயத்தை குணப்படுத்த உதவுது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவை கொண்டிருக்கு. இதில் உள்ள அமினோ ஆசிட்ஸ் மனிதனுக்கு தேவையான 22 அமினோ ஆசிட்ஸ்ல 20 அமினோ ஆசிட்ஸும் 8 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ல 7ஐயும் கற்றாழை வழங்குது. விட்டமின்ஸ்ல கற்றாழைல விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், பீட்டா சி மற்றும் இ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளது. இது விட்டமின் இ, ஃபோலிக் ஆசிட் மற்றும் கோலின் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதுல மற்றவைன்னு பார்த்தா கற்றாழைல சாலிசிலிக் ஆசிட், லிக்னின், சாப்போனின்ஸ் இருக்கு. சாலிசிலிக் ஆசிட் அலர்ஜி மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. சாப்போனின்கள் சோப்பு பொருட்கள் மற்றும் சுத்திகரிப்பு மற்றும் கிருமி நாசினியோட பண்புகளை கொண்டிருக்கு. லிக்னின் ஒரு செயலற்ற பொருளா இருந்தாலும் மேற்பூச்சு தயாரிப்புல சேர்க்கப்படும் போது மற்ற பொருட்களோட ஊடுருவல் விளைவை தோல்ல அதிகரிக்குது. கற்றாழையோட வரலாறுன்னு பார்த்தா 4000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்று சான்றுகள் கற்றாழையோட நன்மைக்கு சான்றா இருக்குங்க. மெசபடோமியாவில் கிமு 1750 தேதியிட்ட களிமண் முத்திரைகள் ஆலோவேரா மருந்து முறையில பயன்படுத்துவதை காட்டியிருக்கு. கிமு 550 இருந்தே எகிப்திய புத்தகங்கள் கற்றாழையை பயன்படுத்துவதன் மூலமா தோலில் ஏற்படும் தொற்றுகளை குணப்படுத்த முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க. 1930 கதிர்வீச்சினால் தூண்டப்பட்ட தோல் அலர்ஜிக்கு சிகிச்சை அளிக்கிறதுல குறிப்பிடத்தக்க வகையில பயனுள்ளதா இருக்கு. அந்த காலத்திலிருந்தே கற்றாழையின் உள்புற ஜெல்லோட வெளிப்புற மற்றும் உள் பயன்பாடுகள் பற்றி பல இலக்கியங்கள் பதிவாயிருக்கிறது உண்மையிலே குறிப்பிடத்தக்கதுங்க. கற்றாழை உள்நாட்டுல கௌர்பதான்னு சொல்றாங்க. கற்றாழை தாவரத்துல 2 பொருள் இருக்குங்க. ஆனா அதோட வேதியியல் கலவை மற்றும் சிகிச்சை திறன்ல வேறுபடுது. இந்த 2 பொருள் என்னன்னா கற்றாழை ஜெல் மற்றும் அதோட மஞ்சள் சாறு. ஜெல் ஒரு தெளிவான பிசுபிசுப்பான பொருள். இது தாவரத்தின் இலைகளில் உள்ள பாரன்கைமல் திசுக்களில் இருந்து பிரிக்கப்படுது. பெரிசைக்கிள் டியூபிள் செல்கள்ல இருக்கும். இரண்டாவது பொருள் என்னன்னா மஞ்சள் சாறு அல்லது லாட்டெக்ஸ். இலையில மொத்தம் 3 அடுக்கு இருக்குங்க. முதல்ல தெளிவான ஜெல். இது பாலிசாக்கரைட், அமினோ அமிலங்கள், லிப்பிட், ஸ்டீரால்கள் மற்றும் விட்டமின்ஸ் இருக்கு. இரண்டாவது மரப்பால் நடுத்தர அடுக்கு. இது கசப்பான மஞ்சள் சாறு மற்றும் ஆந்த்ரோகுயினோன்ஸ் மற்றும் கிளைகோசைடுகளை கொண்டிருக்கும். மூன்றாவது 15 to 20 செல்கள் கொண்ட வெளிப்புற தடினமான அடுக்கு. இது பாதுகாப்பு செயலோட கார்போஹைட்ரேட் மற்றும் புரோட்டீன். கற்றாழை என்ற பெயர் பிரகாசிக்கும் கசப்பான பொருளுங்க. இது அல்லோக் என்ற அரபு வார்த்தையிலிருந்து உருவானது. ஆலோவேராவோட தாவரவியல் பெயர் ஆலோ பெர்பண்டசிஸ் மில்லர். இது அஸ்போடெலேசிய குடும்பத்தை சேர்ந்ததுங்க. பல நூற்றாண்டுகளா ஆலோவேராவை பல்வேறு கலாச்சாரங்கள்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. பண்டைய கிரேக்கர்கள்ல இருந்து ரோமானியர்கள், பாபிலோனியர்கள், இந்தியர்கள் மற்றும் சீனர்கள் என அனைவருமே கற்றாழைய மருத்துவ தாவரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. கற்றாழைய பானை வைத்திய, சொர்க்கத்தின் மந்திரக்கோள், அதிசய தாவரம், சொர்க்கத்தின் ஆசீர்வாதம் மற்றும் வாழ்க்கை தாவரம்னு பல பெயர்கள்ல அழைச்சிட்டு இருக்காங்க. தாவரவியலாளர்கள் குறைந்தது 200 to 300 வெவ்வேறு வகையான ஆலோவேரா தாவரங்களை அடையாளம் கண்டிருக்காங்க. இது எல்லாத்துலயும் 5 மட்டுமே மருத்துவ குணமுள்ளதா இருக்கு. ஆலோ பெர்பண்டசிஸ் மில்லர், ஆலோ பெரிபேக்கர், ஆலோ பெராக்ஸ், ஆலோ ஆர்போரசன்ஸ், ஆலோ சப்போனேரியா. இதுல ஆலோ பெர்பண்டசிஸ் மில்லர் தான்
அதிகமா பயன்படுத்திட்டு வருது. மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குங்க. இது வேற எதுவும் இல்ல, சோற்று கற்றாழை தாங்க. கற்றாழை வகைகள்ல நமக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தா 6 வகை மட்டும்தான். சிறு கற்றாழை, பெருங்கற்றாழை, கருங்கற்றாழை, பெருங்கற்றாழை, பேய்க்கற்றாழை, வரிக்கற்றாழை. இதுல சோற்று கற்றாழை தான் மருத்துவ பயன்பாட்டுல இருக்கு. மனித உடலுக்கு தேவையான 22 அமினோ ஆசிட்ஸ்ல 20 அமினோ ஆசிட் இந்த சோத்து கற்றாழையில இருக்குங்க. சோற்று கற்றாழை ஒரு புதர் செடி. 60 இருந்து 100 சென்டிமீட்டர் உயரம் வளரும் தண்டு கொண்ட வற்றாத சதைப்பற்றுள்ள பகுதி. இது பச்சை, சாம்பல் பச்சை, மேல்கீழ் இலைகள்ல புள்ளிகளோட காணப்படும். கற்றாழையோட பூர்வீகம்னா அது ஆப்பிரிக்கா தாங்க. இது ஆசியா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்கான்னு வறண்ட பகுதிகளில் வளரும். இந்தியாவில் இது ராஜஸ்தான், ஆந்திரா, குஜராத், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு போன்ற இடங்களிலும் வளருது. இது இப்போது உலகம் முழுவதும் குறிப்பா வெப்பமண்டல வறண்ட பகுதியில் வளர்க்கப்படுது. பெரும்பாலான தாவரங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான தோற்றத்துல இருக்கும். கற்றாழை தோராயமா 4 ஆண்டுகள்ல முதிர்ச்சி அடைஞ்சிரும். இதோட ஆயுட்காலம் சுமார் 12 ஆண்டுகள் இருக்கும். இதோட இலை ரோசெட் அமைப்புல இருக்கும். இது முக்கோண வடிவமாகவும் ஈட்டி போலவும் முட்கள் நிறைந்த ஓரங்கள் கொண்டிருக்கும். மலர்கள் அக்டோபர் நவம்பர் மாதத்துல 90 சென்டிமீட்டர் உயரத்துல ஸ்பைக்ல உற்பத்தி செய்யப்படும். கற்றாழையின் பயன்கள்ல புற்றுநோய்க்கு எதிரான செயல் என்னன்னா, புற்றுநோய்கள்ல ஒன்றான சார்கோமா 180 கட்டிகளை கொண்ட எலிகளுக்கு கற்றாழை கொடுத்த போது கட்டியின் வளர்ச்சி தடுக்கப்பட்டிருக்கு. கற்றாழையில் உள்ள அலெக்சின் பி லிம்போசைட்டிக் புற்றுநோய்க்கு லூக்கேமியா எதிரான செயல்பாட்டை கொண்டு வந்துச்சு. கற்றாழையின் மற்றொரு மூலக்கூறான அலாக்டின் பி இதுவும் புற்றுநோய் கட்டிக்கு எதிராக செயல்படுது. கரோனரி இதய நோய். மேற்கத்திய நாடுகள்ல கரோனரி இதய நோயினால மரணம் ஏற்பட்டுச்சு. விலங்கு மாதிரிகளுக்கு கற்றாழை ஜெல் கொடுத்து சோதிக்கும் போது பல நன்மைகள் நிகழ்ந்தன. மொத்த கொலஸ்ட்ரால் அளவு குறைஞ்சது, ட்ரைகிளிசரைடு அளவும் பாஸ்போலிபிட் அளவும் குறைஞ்சது, HDL அதாவது நல்ல கொழுப்பு அதிகரிச்சது. ஜோத்பூரில் உள்ள மத்திய வறண்ட மாநில ஆராய்ச்சி நிறுவனம் கேஸ்ரி, இது கற்றாழை பற்றிய ஆராய்ச்சி நிறுவனம். 2002 பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுச்சு. கற்றாழை சாற்றுல அளவென பிரித்தெடுக்கப்பட்டு தொழில்துறை மற்றும் சர்வதேச சந்தையில அதன் தேவை அதிகரிக்கப்பட்டுச்சு. கேஸ்ரி நிறைய தயாரிப்புகளை இதன் மூலமா உருவாக்குனாங்க. ஆலோ கிரீம் பாதங்கள்ல வெடிப்பு, வறட்சி, நீரிழிப்புக்கு கிரீம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாக்குது மற்றும் தோல் புண் மற்றும் தோல் வெடிப்புகளை குணமாக்குது. ஆலோ மாய்ஸ்சரைசர் நார்மல் அண்ட் ஆயில் ஸ்கின்னுக்கு மிகவும் ஏற்றது. இதை ஸ்கின்னை மிருதுவா பளபளப்பா மாற்றுது. குளிர்ச்சியின் காரணமா ஸ்கின்ல கரும்புள்ளிகளை நீக்குது. ஆலோ ஜெல் இது ஒரு மாய்ஸ்சரைசர், கோடை காலத்துக்கு ஏற்றது. உச்சந்தலையில தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது முடி வளர்ச்சிக்கு உதவுது. கற்றாழை மிட்டாய். இந்த மிட்டாய் உண்ணக்கூடியது. ஆலோவேரா பாலிசாக்கரைட் செறிவூட்டப்பட்ட வடிவத்துல 200 இருந்து 300% இருக்கு. கற்றாழை ஊறுகாய் ஆக்வாஸ் பேஸ்ல இருக்கு. ஆலோவேரா பாலிசாக்கரைட் உட்பட இயற்கையான பண்புகளோட குறைந்த உப்போட கிடைக்குது. கற்றாழை ஷாம்பு தலைமுடியை பட்டு போலவும் பளபளப்பாகவும் பொடுகு இல்லாமலும் செய்து முடி உதிர்வை குறைக்குது. அப்புறம் கற்றாழை ஜூஸ். இதை தவிர மூட்டுவலி, பிறப்புறுப்பு ஹெர்ப்ஸ், மனித பாப்பிலோமா வைரஸ், லிச்சன் பிளானஸ், சொரியாசிஸ், முடக்குவாதம், தோலில் வரும் தொற்றுகள், தீக்காயங்கள், புண்கள், வெயில், நியூராலஜியா, அல்சைமர், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி டியூமர், ஆன்டி வைரல், ஆஸ்துமா, வழுக்கை, சிறுநீர்ப்பை கற்கள், குடல் பிரச்சனைகள், இதய நோய் தடுப்பு, ஹெப்பாட்டிட்டிஸ், பார்க்கின்சன் நோய், கீழ்வாதம், அல்சரேட்டிவ், பெருங்குடல் அலர்ஜி என அனைத்திற்கும் தீர்வாக இதன் பயன்கள் கணக்கில்லாமல். இந்த சோற்று கற்றாழை இயற்கை பூச்சி விரட்டியை தயார் பண்ணுறதுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதனுடைய வேரில் வேம் என்ற பூஞ்சானம் உருவாகுது. அதற்கடுத்து இதனோட வேரோட அமைப்பில் கீழே ஈரப்பதத்தை எப்பயுமே தக்க வச்சுட்டே இருக்கிறதுனால தென்னை மாதிரி அதாவது தென்னைக்கு தண்ணீர் அதிகமாக தேவை. அந்த மாதிரி பயிருக்கு இந்த சோற்று கற்றாழை வைக்கும்போது ஈரப்பதத்தை அப்படியே தக்க வச்சு வேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு இந்த சோற்று கற்றாழை என்னிடமே வாங்கி